அரசு பள்ளி மாணவிகள் உயர்கல்வி பயில்வதற்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் பட்ஜெட் உரையின் போது நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பள்ளி கல்வித்துறை சார்ந்த அறிவிப்புகளை வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், பள்ளி கல்வித்துறைக்கு 36,895 கோடியே 89 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்படுவதாக தெரிவித்தார். இல்லம் தேடி கல்வி திட்டத்தை நடப்பாண்டில் செயல்படுத்த 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் 15 மாவட்டங்களில் முன்மாதிரி பள்ளிகள் தொடங்க 125 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாகவும் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் அனைத்து அரசு பள்ளிகளையும் நவீனமயமாக்க பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் 7000 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என கூறிய அமைச்சர், வரும் நிதியாண்டில் 1300 கோடி ரூபாய் செலவில் இத்திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். சென்னை புத்தக காட்சி போன்று அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக காட்சிகள் நடத்தப்படும். மரபுகளை கொண்டாடும் விதமாக ஆண்டுக்கு 4 இலக்கிய திருவிழாக்கள் நடத்தப்படும் என்று கூறிய அவர், புத்தக காட்சிகள் மற்றும் இலக்கிய திருவிழாக்கள் வரும் ஆண்டில் 5 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் நடத்தப்படும் என்றார். மேலும் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் அரசு பள்ளி மாணவர்கள் சேருவதை ஊக்குவிக்கும் விதமாக இளநிலை படிப்புகளுக்கான முழு செலவை அரசே ஏற்கும் என்று நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவித்தார். மகளிருக்கான 1000 ரூபாய் உரிமை தொகை இந்த ஆண்டு வழங்க முடியாத சூழல் உள்ள போதும் தமிழகத்தின் நிதிநிலை சீரானவுடன் வழங்கப்படும் என்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் உறுதியளித்தார். மகளிர் முன்னேற்றமே மாநிலத்தின் முன்னேற்றம் என்பதை கருத்தில் கொண்டு தகுதியான பயனாளிகளை கண்டறிந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் கூறினார். மகளிருக்கான உரிமை தொகை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார்கள். சென்ற ஆட்சியினர் விட்டு சென்ற நிதி நெருக்கடி சூழல் காரணமாக இந்த வாக்குறுதியை இந்த அரசு முதல் ஆண்டில் செயல்படுத்துவது கடினமாக இருந்து வருகிறது. இருப்பினும் இத்திட்டத்தின் கீழ் பயனடைய தகுதியுள்ள பயனாளிகளை பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் கண்டறிந்து பயன்கள் அவர்களை சரியாக கொண்டடையும் வகையில் திட்டத்தை வடிவமைப்பதற்கான பணிகள் முழு முனைப்புடன் நடைபெற்று வருகின்றன. இந்த அரசு எடுத்து வரும் பல்வேறு முயற்சிகளின் காரணமாக நிதிநிலையில் முன்னேற்றம் ஏற்படும் போது இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என உறுதி அளிக்கிறேன். சமூக ஊடகங்களில் செய்யப்படும் தவறான பிரச்சாரங்களை தடுக்க சமூக ஊடக சிறப்பு மையம் அமைக்கப்படும் என்று நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர், பெரியாரின் சிந்தனைகள் அடங்கிய தொகுப்பு 21 இந்திய உலக மொழிகளில் அச்சு மற்றும் மின்னூல் பதிப்புகளாக வெளியிட 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக அறிவித்தார். அரசு நிதி உதவியின்றி செயல்பட்டு வரும் தமிழ் வழியில் மட்டும் பாடங்களை கற்பிக்கும் பள்ளிகளில் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இலவசமாக பாடநூல் போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும். விழுப்புரம், ராமநாதபுரத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு அருங்காட்சியகங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். அரசு நிலங்களை நியாயமான வெளிப்படையான முறையில் குத்தகைக்கு விடுவதற்கு ஒரு விரிவான நில குத்தகை கொள்கை வகுக்கப்படும் என்றார். சென்னை பெருநகர பகுதியில் வெள்ள பாதிப்பு தடுப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக நடப்பாண்டு 500 கோடி ரூபாயும் வானிலையை துல்லியமாக கணிக்கும் விதமாக புதிய தொழில்நுட்பங்களை கொண்ட கட்டமைப்பை உருவாக்க 10 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதியோர் ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களுக்காக 4816 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், போதைப் பொருட்களின் பயன்பாட்டை தடுக்க அரசு தீவிர முயற்சி எடுத்து வருவதாகவும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதுடன் அமைதி பூங்காவாக திகழ்வதற்கு அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். அத்துடன் சமூக ஊடக சிறப்பு மையம் ஒன்று அமைக்கப்படும் எனவும் அறிவித்தார். சட்டம் ஒழுங்கை திறம்பட நிலைநாட்டுவதன் வாயிலாக தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக திகழ்கிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், போதைப் பொருட்களின் பயன்பாடு ஆகியவற்றை தடுப்பதற்கு இந்த அரசு தீவிர முயற்சிகள் எடுத்து வருகின்றது. சமூக ஊடகங்களில் செய்யப்படும் தவறான பிரச்சாரங்களின் விளைவாக அதிகரித்து வரும் குற்ற செயல்களை தடுத்திட சமூக ஊடக சிறப்பு மையம் அமைக்கப்படும்.
இம்மதிப்பீடுகளில் காவல்துறைக்கு 10,285.22 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. 2022-23 ஆண்டு நிதியாண்டின் இறுதியில் தமிழகத்தின் கடன் சுமை 6,53 கோடி ரூபாயாக இருக்கும் என்று நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். In the year 2023, the net public debt is projected at 90,116.52 crore. Therefore, on 31/3/2023, the total outstanding debt will be 6,53,348.73 crore and the debt to GSDP ratio will be 26.29%. This is well within the limits set by the 15th Finance Commission. பயிர்க்கடன், நகைக்கடன் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுக்களின் கடன் தள்ளுபடிக்காக பட்ஜெட்டில் 4,131 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக பட்ஜெட்டில் நீதி நிர்வாகம் துறைக்கான முக்கிய அறிவிப்பை பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்டார். அதன்படி வணிக வழக்குகளை விசாரிக்க 7 தனி நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என கூறிய அவர், இதற்காக பட்ஜெட்டில் 1,461 கோடியே 97 லட்சம் ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்தார். கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்பொருள் பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக 2,531 கோடியும், நகைக்கடன் தள்ளுபடிக்காக 1000 கோடியும், சுய உதவி குழுக்கள் கடன் தள்ளுபடிக்காக 600 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிதியாண்டில் மட்டும் 14,15,916 விவசாயிகளுக்கு 9,773 கோடி ரூபாய் புதிய பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது. 10 டெல்டா மாவட்டங்களில் 80 கோடி ரூபாய் செலவில் 4,964 கிலோமீட்டர் நீளத்திற்கு கால்வாய்களை தூர்வார அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. பாசனத்திற்காக மேட்டூர் அணையை திறப்பதற்கு முன்னரே இந்த பணிகளை நிறைவு செய்வது உறுதி செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி வடிநில பகுதியில் உள்ள பாசன அமைப்புகளை நீட்டித்தல், புனரமைத்தல் பணிகள் 3,384 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும் எனவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. ஆதரவில்லாத கைவிடப்பட்ட விலங்குகளை பராமரிக்க வள்ளலார் பல்லுயிர் காப்பகம் 20 கோடி ரூபாயில் அமைக்கப்படும். அரசு பள்ளியில் பயின்ற மாணவிகளில் உயர்கல்வி சேர்க்கை குறைந்து வருவதை கருத்தில் கொண்டு ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் உயர்கல்வி உறுதி திட்டம் என மாற்றி அமைக்கப்படுவதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். அதேவேளையில் ஏற்கனவே மாணவிகள் அரசின் வேறு நிதியுதவி ஏதும் பெற்று வந்தாலும் அது நிறுத்தப்படாமல் 1000 ரூபாய் உதவித்தொகை கூடுதலாக வழங்கப்படும் எனவும் கூறினார். மாறிவரும் கால சூழலுக்கு ஏற்ப பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களை சார்ந்த பெண்கள் உயர்கல்வியை உறுதி செய்ய இத்திட்டத்தை மாற்றியமைப்பது அவசியமாகிறது. அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் பட்டப்படிப்பு, பட்டயப்படிப்பு, தொழிற்படிப்பு ஆகியவற்றில் இடைநிற்றல் இன்றி முடிக்கும் வரை மாதம் 1000 ரூபாய் அவர்கள் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இந்த மாணவிகள் ஏற்கனவே பிற கல்வி உதவி தொகை பெற்று வந்தாலும் இத்திட்டத்தில் கூடுதலாக உதவி பெறலாம். இத்திட்டத்தின் மூலம் சுமார் 6 லட்சம் மாணவிகள் ஒவ்வொரு ஆண்டும் பயன்பெற வாய்ப்புள்ளது. இந்த புதிய முன்முயற்சிக்காக வரவு செலவு திட்டத்தில் 698 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக நிதியமைச்சர் பட்ஜெட் உரையை வாசிக்க தொடங்கியதும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுந்து பேச அனுமதி கோரினார். இதற்கு அனுமதி மறுத்த சபாநாயகர் அப்பாவு பட்ஜெட் தாக்கல் முடிந்ததும் பேச வாய்ப்பு தருவதாக கூறினார். இதனை ஏற்க மறுத்த அதிமுக எம்எல்ஏக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவையிலிருந்து அவர்கள் வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி பெட்ரோல், டீசல் விலை குறைக்கப்படவில்லை என்றார். இதேபோன்று கட்டுமான பொருட்களை அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் சேர்க்கவில்லை என்றும், கல்விக் கடன் தள்ளுபடி, அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது போன்ற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் குறை கூறினார். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற ஓராண்டிற்குள் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் பெறப்பட்டுள்ள நிலையில் முக்கியமான திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்றும், அரசு நிர்வாகம் முறையாக செயல்படவில்லை என்றும் அவர் கடுமையாக விமர்சித்தார். அந்த கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலத்தில் கட்டுப்பாடை வைத்திருந்தோம், ஊரடங்கு போட்டிருந்தோம். அப்பொழுது தொழிற்சாலை இயங்கவில்லை, எந்த விதத்திலும் அரசுக்கு வருவாய் கிடைக்கவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2021-22 ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அது படிப்படியாக தளர்வு செய்யப்பட்டு
இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டது. தொழிற்சாலைகள் இயங்கப்பட்டன. பெட்ரோல் டீசல் அதிக விலைக்கு அதிகமாக விற்பனை செய்யப்பட்டது. பத்திரப்பதிவு பதிவு செய்யப்பட்டது. அதே போல டிரான்ஸ்போர்ட் அதில் வருவாய் கிடைத்தது. ஆக வருவாய் அதிகரித்திருக்கின்றது. வருவாய் அதிகரித்திருக்கின்ற பொழுது கடன் குறைந்திருக்க வேண்டும். ஆனால் கடன் குறையவில்லை. வருவாய் அதிகம், ஆனால் கடனும் அதிகரித்திருக்கின்றது. ஆக இவர்கள் முறையாக செயல்படுகிறது தெல்ல தெளிவாக தெரிகிறது. முதலமைச்சரின் சிறப்பான நிதி நிர்வாகத்தை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உண்மைக்கு புறம்பாக பேசுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சித்துள்ளார். 10 ஆண்டுகளிலே அவர்கள் 4 லட்சம் ரூபாய்க்கு எப்படி கடனை கொண்டு வந்தாங்க? நீங்க அவங்களுடைய கடன் வாங்கக்கூடிய முறை இருக்கு. இப்ப என்ன இருக்கு பட்ஜெட்ல? இன்னைக்கு 7000 கோடி ரூபாய் வரலாற்றில் இல்லாத வகையிலே நம்ம வருவாய் பற்றாக்குறையை நம்ம முதல் முறையாக 8 வருஷத்துல குறைச்சிருக்கோம். பிஸ்கல் டெபிசிட் 4.6% இப்போ 3.8% குறைச்சிருக்கோம். ஆக வருவாய் கணக்கிலும் இருந்தாலும் சரி, நிதி பற்றாக்குறை இருந்தாலும் சரி, முதலமைச்சருடைய தலைமையிலே ஒரு சிறப்பான நிதி நிர்வாக மேலாண்மை இருக்கக்கூடிய காரணத்தால் தான் இன்றைக்கு இந்த பட்ஜெட் மிக சிறப்பான பட்ஜெட்டாக வந்திருக்கிறது. எனவே அதை பொறுக்க முடியாமல் அவர் நாட்டின் தினசரி கொரோனா நிலவரம், ஆபரண தங்கம் விலை மீண்டும் உயர்வு போன்ற செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். சட்டப்பேரவையில் நாளை வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யவும் பட்ஜெட் கூட்டத்தொடரை வரும் 24ஆம் தேதி வரை நடத்தவும் அலுவல் ஆய்வு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுக சார்பில் அமைச்சர்கள் KN நேரு, பொன்முடி, அதிமுக சார்பில் O பன்னீர்செல்வம், SP வேலுமணி, பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 21, 22, 23 ஆகிய 3 நாட்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவருமே விவாதம் செய்து எதிர்க்கட்சி தலைவர் அனைவரும் அன்றுடன் பேசி முடிப்பார்கள். 24ஆம் தேதி மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களும் மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர்களும் பதிலுரை கூறுவார்கள். மேற்கு வங்க மக்களின் பாரம்பரியமான டோல் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. தலைநகர் கொல்கத்தாவில் நடந்த விழாவில் சிறுமியர்கள் ஒரே மாதிரியான உடை அணிந்து பாரம்பரிய பாடலுக்கு நடனமாடினர். பாடலின் வரிகளுக்கு ஏற்ப முகபாவங்களை காட்டி அவர்கள் ஆடிய நடனம் அங்கிருந்த அனைவரது கண்களுக்கும் விருந்து படைக்கும் விதமாக இருந்தது. திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்வதற்கான கட்டண டிக்கெட்டுகளை இம்மாதம் 20ஆம் தேதி ஆன்லைனில் பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 20ஆம் தேதி காலை 10 மணி முதல் 22ஆம் தேதி காலை 10 மணி வரை ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம் என்றும் மின்னணு முறையில் நடைபெறும் குலுக்கல் முறையில் மூலமே அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யார் யாருக்கு டிக்கெட்டுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன என்பது பற்றிய அறிவிப்புகள் தேவஸ்தான வெப்சைட்டிலும் வெளியிடப்படும். கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, கட்டண பிரமோற்சவம் உள்ளிட்ட மற்ற சேவைகளுக்கான டிக்கெட்டுகளை குலுக்கல் முறையில் அல்லாது நேரடியாக முன்பதிவு செய்யலாம். ஆன்லைனில் முன்பதிவு செய்தவர்கள் 2 டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்திய சான்று அல்லது 48 மணி நேரத்திற்கு முன் எடுக்கப்பட்ட RT-PCR நெகட்டிவ் சான்றிதழை கொண்டு வருவது கட்டாயமாகும். கர்நாடகாவில் இஸ்லாமிய மாணவிகள் ஹிஜாப் அணிய தடை விதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஹிஜாப் அணிய தடை விதித்த கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் மதுரை கோரிப்பாளையம் அருகே உள்ள பள்ளிவாசல் முன்பு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் 500க்கும் மேற்பட்டோர் திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். ஒட்டுமொத்த இந்திய முஸ்லிம்களுடைய வழிபாட்டு உரிமையிலே, வாழ்க்கை உரிமையிலே, உடை உரிமையிலே தலையிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை முஸ்லிம் சமுதாயத்தின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதை விரைவாக உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹிஜாப் உடை அணிந்து கல்வி கற்க அனுமதி வழங்க கோரி சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள முகமது சதக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வழியில் கையில் பதாகைகளை ஏந்தியவாறு அவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். மத்திய அரசுக்கு எதிராகவும் ஹிஜாப் அணிய அனுமதி மறுத்ததையும் மாணவ மாணவிகள் கண்டித்தனர். இந்திய
இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு சற்று குறைந்துள்ளது. மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் புதிதாக 2528 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொற்றுக்கான சிகிச்சைக்கு பிறகு 3997 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 29181 குறைந்துள்ளது. சிகிச்சை பலனின்றி கொரோனாவால் மேலும் 149 பேர் உயிரிழக்க மொத்த பலி எண்ணிக்கை 5,16,281 உயர்ந்துள்ளது. இதனிடையே நாடு முழுவதும் செலுத்தப்பட்டுள்ள தடுப்பூசி டோஸ்களின் எண்ணிக்கை 180,97 லட்சத்தை கடந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை கிராமிற்கு 15 ரூபாயும் சவரனுக்கு 120 ரூபாயும் உயர்ந்துள்ளது. நேற்று 1 கிராம் 4,807 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தங்கம் இன்று 4,822 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நேற்று 38,456 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 சவரன் தங்கம் இன்று 38,576 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமிற்கு 20 காசுகளும் கிலோவிற்கு 200 ரூபாயும் உயர்ந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 72 ரூபாய் 90 காசுகளுக்கும் கிலோ வெள்ளி 72,900 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோயில்களில் பங்குனி உத்திர திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கூட்டம் அலைமோதியது. 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இதனால் முருகனை வழிபட சுமார் 5 முதல் 10 மணி நேரம் வரை எடுத்துக்கொண்டதாக பக்தர்கள் தெரிவித்தனர். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். கூட்டம் பார்த்தா எமைக்காத கூட்டமாக இருக்குது. பார்க்க எப்படி 8 மணி நேரம் ஆகும் போல். அதனால் அப்படியே சாமி வெளியே தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறோம். குளிக்க நல்லா பாதுகாப்பு போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ரோப்லாம் அந்த வாட்டி போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப எதிர்பார்க்கல, இவ்வளோ கூட்டத்தை நாங்கள் எதிர்பார்க்கல. மதுரையிலேருந்து வந்து சாமி பார்க்காம போகிறது ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. திருச்செந்தூர் கடலில் பல்லாயிரம் பேர் புனித நீராடினர். கடலில் குளிக்கும் பக்தர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பாதுகாக்க தனி குழு அமைக்கப்பட்டிருந்தது. பக்தர்களுக்கு படகு மூலம் அறிவுறுத்தல்கள் தரப்பட்டன. ஆழமான பகுதிகளை அடையாளம் காண மின்னொளி மிதவைகள் அமைக்கப்பட்டிருந்தன. கடலில் 24 மணி நேரமும் ஒரு போட்டு போட்டிருப்போம். அந்த போட்டில் 2 நபர்கள் இருந்து மக்களை ஆபத்தான அதிகமான ஆழமான பகுதிக்கு செல்லாமல் கரையை நின்று குளிக்கிறதுக்கு வலியுறுத்துவோம். அதுபோக ஒரு எல்கு அமைச்சிருக்கோம் கடலில். இது ஆழமான பகுதி அப்படின்ட்டு எல்கு அமைச்சு பால்லாம் போட்டு அந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே பொதுமக்களை குளிக்க விடுறோம். அதுபோக இரவு நேரத்தில் குளிக்கக்கூடாது என்பதற்காக மின் விளக்குகள், ஆபத்தை காட்டக்கூடிய மின் விளக்குகள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பழனி முருகன் கோவிலுக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீர்த்த காவடி எடுத்து வந்தனர். வடபழனி முருகன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை வழிபட்டனர். மிக சிறப்பாக இருக்குது. அற்புதமான ஒரு தரிசனம் மட்டும். 4:30 மணிக்கு அதிகாலையில் 4:30 மணிக்கு உள்ள தரிசனம் பண்ணோம். மிக அற்புதமாக அபிஷேகம் ஆராதனைகள்லாம் கண்டுகளித்து அற்புதமாக சாமி கும்பிட்டுருக்கோம். இந்த பாக்கியத்தை தந்தது கடவுள் தான். எல்லா மக்களும் நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த பங்குனி உத்திர விழாவில் வேண்டிக்கிறோம். தேனி மாவட்டம் பெரியகுளம் பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தை அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலிலும் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே குன்றக்குடி மலை மீது அமைந்துள்ள சண்முகநாத பெருமான் கோவில் தேரோட்டத்தை குன்றக்குடி தவத்திரு பொன்னம்பல அடிகளார் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். நிலையை வந்து அடைந்ததும் அடிகளார் தேரில் அமர்ந்து பக்தர்களுக்கு வாழைப்பழம் வழங்கினார். ராமநாதபுரத்தில் உள்ள
ஸ்ரீ வழிவிடு முருகன் கோவிலில் பக்தர்கள் வேல் காவடி, மயில் காவடி, பறவை காவடி, சப்பரக் காவடி மற்றும் பால் குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சேலத்தில் பிரசித்தி பெற்ற முருகன் கோவில்களான குமரகிரி தண்டாயுதபாணி சுவாமி கோவில், கந்தாசிரமம், காவடி பழனி ஆண்டவர் கோயில், சுப்பிரமணிய சாமி கோயில்களில் பால் காவடி, மயில் காவடி, தீர்த்தக்குடம் எடுக்கப்பட்டு பங்குனி உத்திரம் களை கட்டியது. இதேபோன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள முருகன் கோவில்களில் பங்குனி உத்திரம் களை கட்டியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.